ஹாய், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்கழி மாதத்துடைய திருவாதிரை நோம்பி தாங்க. இந்த திருவாதிரை நோம்பி வந்து எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, திருவாதிரை நட்சத்திரத்தில் தாங்க வரும். ஆருத்ரா தரிசனம் வந்து விடியால வருங்க. இது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விரதம் இருந்து இந்த திருவாதிரை நட்சத்திரம் வந்து பிடிப்போம். எங்கள் ரிலேட்டிவ் எல்லாருமே சேர்ந்து தான் நாங்கள் சாமி கும்பிடுவோம். சமையல் வேலை வந்து ஆகிட்டுருக்குதுங்க. 3 மணிக்கு நாங்கள் ஆரம்பித்தோம். மணி 7 ஆயிருச்சு முடியறதுக்கு. என்னென்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க. என்னென்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, வாழைக்காய் பொரியல், அவரைக்காய் பொரியல், 3 பொரியல் சேர்ந்து பண்ணியிருப்பாங்க இதில். அதை நான் சொல்கிறேங்க. ரசம், பாசிப்பருப்பு, கீழே பார்த்தீங்கன்னா பாயாசம், புளிக்குழம்புங்க, அப்பளம் பொரிச்சுட்டு வருவாங்க இனிமேல் தான். இது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இலையில் என்னென்ன வைக்கிறாங்கன்னு. வாழைக்காய் பொரியல், அவரைக்காய் பொரியல், சாதம், பாயாசம், வெண்ணெய், சரடுங்க, 7 அடை வைப்பாங்க. இது வந்து களியும் வைப்பாங்க, அடையும் வைப்பாங்க. நாங்கள் வந்து அடை தான் வச்சுருக்கோம். போன வருஷம் களி செஞ்சோம், இந்த வருஷம் களி செய்யலை. அப்புறம் அதில் விளையல், அப்புறம் வெண்ணெய், அப்புறம் அச்சு வெல்லம், இதெல்லாம் வச்சு தாங்க சாமி கும்பிடுவோம். எல்லா படையிலும் வச்சாச்சுங்க. மங்களிக்காரங்க மட்டும்தான் இது சாமி கும்பிடுவாங்க. இதை வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம சாப்பிடணுங்கிறாங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட்ருந்தாங்க. இந்த வருஷம் நாங்களே சாப்பிட்டுட்டோம். தீபமெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நிலா வந்ததுக்கப்புறம் தாங்க சாமி கும்பிடவே போவோம் நாங்கள். நிலா நைட்டு எப்படி இருந்தாலும் 8:30 மணிக்கு மேலே வந்துடுங்க. திருவாதிரை நட்சத்திரம் எப்போ வருதோ அந்த டயத்தில் பௌர்ணமி வந்துடுங்க. பௌர்ணமி பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்புறம் தான் விரதத்தவே முடிப்பேங்க. இந்த பாட்டு வந்து நான் இன்னொரு வீடியோவில் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. கண்டிப்பாக அந்த பாட்டை பாருங்கள். நாங்கள் எப்படி பாடியிருப்போம்னு தெரியும். எங்களுக்கு வந்து பாட்டு தெரியாதுங்க. புவனம்மா தான் பாடுவாங்க. நாங்கள் திரும்பி சொல்லுவோம். ஆனால் எனக்கு வந்து இந்த பாட்டு வந்து மனப்பாடம் இல்லைங்க. எப்பயுமே புவனம்மா தான் பாடுவாங்க. எல்லாம் படையிலெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் அந்த படையலுக்கெல்லாம் திண்ணீர் போட்டு விடுவாங்க புவனம்மா. அப்புறம் தெய்வமெல்லாம் பற்றி வச்சுட்டு எல்லாம் நிலாவை பார்க்க போயிட்டோம். நிலா வந்ததுக்கப்புறம் நிலாவை பார்த்து சாமி கும்பிட்டு, நிலா பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வருது, அப்படியே உள்ளே போய்க்குது. அப்புறம் கொஞ்சமாக வருது, அப்புறம் கொஞ்சமாக உள்ளே போய்க்குது. அந்த மாதிரி தாங்க போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் எப்படியோ நிலா வந்ததே நிலாவை பார்த்து சாமி கும்பிட்டாச்சுங்க. எல்லாம் சிரிச்சிட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரம் பேசினதுக்கப்புறம் அப்புறம் எல்லோரும் போய் சாமி கும்பிட்டு அந்த பாட்டெல்லாம் சொல்லிட்டு மணி பார்த்தீங்கன்னா 9க்கு மேலே ஆயிடுச்சுங்க. எல்லாம் பசி தாங்க முடியல, குழந்தைகள்லாம் நிறையா இருக்கிறனால நாங்கள் அப்படியே சாமி கும்பிட்டு திரும்பி அப்புறம் இது கும்பிட்டு முடிஞ்சதுமே அவங்க வீட்டுக்கார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணுங்க. அப்புறம் நம்மளை விட பெரியவங்களாக இருந்தால் அவங்க காலில் விழுந்து நம்ம ஆசீர்வாதம் வாங்கலாம். இன்றைக்கி பொழுது வந்து இப்படி தாங்க போச்சு. இந்த மாதிரி யார் யார் சாமி கும்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள். அப்புறம் நாங்கள் சாமி கும்பிட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க. நான் வீட்டுக்கு போகிறப்பயே மணி பார்த்தீங்கன்னா 10 மணி ஆயிடுச்சுங்க. பாப்பா எங்களுக்கு தூக்கம் வந்துருச்சு, கொஞ்சம் கழுவுறது இருந்துச்சு, அது அக்காவே கழுவிக்கிறேன்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோங்க. இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல். நான் டெய்லி ஏதோ ஒரு விளாக் எடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். சின்ன சின்ன டிப்ஸும் சொல்கிறேன். இது தாங்க நானே எங்கள் வீட்டுக்காரர் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க தட்டத்தை எடுத்துகிட்டு சாப்பிட போயிட்டோம். அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் சரி நம்ம சாப்பிட்டுக்கலான்னு எல்லாம் சாப்பாடு போட்டாங்க. இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாய்.